வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான ஜாப் அலாட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, IPPSலேருந்து தான் நமக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ வேகன்சியோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9995 வேகன்சி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அருமையான வேகன்சி தான் நம்மளால் சொல்ல முடியும். அதாவது இந்த வேகன்சி வந்து இனிமேல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்த வேகன்சி வந்து நமக்கு போதுமான வேகன்சி தான். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான். இது வந்து நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும், நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பின்னாடி வந்து பார்ப்போம். இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து நமக்கு எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IPPSலேருந்து தான் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7/6/2024 வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27/6/2024 இந்த மாதம் லாஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆகுது. நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வரை நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான அப்ளை மூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருக்கேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வித் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனி பேங்க் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த பேங்க், அதாவது எந்த மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 377 வேகன்சியும் ப்ளஸ் 110 வேகன்சி, மொத்தம் வந்து 487 வேகன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் 487 வேகன்சி வித் நமக்கு வந்து 4 டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறதுனால கீழே நீங்கள் சோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16 + 2 20 வேகன்சி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து 20 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஸ்டேட்டுக்கான அசாம்லேருந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசாம் பேங்க்கான வேகன்சி டீட்டெயில் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸர் 3 லெவலுக்கான வேகன்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து 0 வேகன்சி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. வித் வந்து ஒர்க்கிங் லாங்குவேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு பேசிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டரில் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து எனி டிஸ்கஷனில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். வித் வந்து நீங்கள் வந்து டிகிரி வந்து அக்ரிகல்ச்சர் அல்லது ஃபாரஸ்ட்லி அனிமல் ஏதாவது ஒரு டிப்ளமோவில் வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இதை நீங்கள் வாஸ்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். லா, எஜுகேஷனல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மூணாவது வந்து ஆஃபீஸர் பேங்கிங் ஆஃபீஸருக்கு வந்து மேனேஜருக்கு வந்து நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் 50% மதிப்பெண்களோட நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங் இப்படி சொல்லிட்டு உங்கள் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 16 டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த 16 டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆஃபீஸர் மேனேஜருக்கு வந்து நீங்கள் வந்து 50% மார்க்கோட டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வித் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அது வந்து C++, வேர்ட், MS ஆஃபீஸ், VPC, OCP எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வித் லோ
மேனேஜருக்கு, அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கான மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். ஏஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணலாம். அது எந்த டேட் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/6/2024 அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இந்த ஏஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் மேனேஜர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளேயும், ஆஃபீஸர்ஸ் கேர்க்கு வந்து 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளேயும், ஆஃபீஸர் கேர் 12-2க்கு வந்து 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளேயும், வித் ஆஃபீஸர் மேனேஜருக்கு வந்து 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும், ஆஃபீஸர் சீனியர் மேனேஜருக்கு வந்து 21லேருந்து 40 வயசுக்குள்ளேயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸில் வந்து 10 இயர்ஸும், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 15 இயர்ஸும், பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு வந்து 13 இயர்ஸும் நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அப்ளை பண்ணால் மட்டுமே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாமினேஷன். இந்த 2 செலெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து சென்டர் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து தமிழ்நாட்டில் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். இது வந்து உங்களுடைய பிரைமரி எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நமக்கு வந்து போட்டிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து உங்களுக்கு எங்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. இந்த 5 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் உங்களுக்கான மெயின் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியில் வந்து 175 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். மித்த எல்லாருமே 850 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டன்ட் 1, 2, 3 போஸ்ட்டுக்கான அப்ளை ஃபீஸு. அதுவே நீங்கள் வந்து ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து 175 ரூபா, மித் ஆல் கேட்டகரி வந்து 850 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் உங்களால் பே பண்ண முடியும். வேறு எதுலையும் நம்மளால் பே பண்ண முடியாது. அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய கியூஆர் அல்லது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங் வித் உங்களுடைய யூபிஐலேயே நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல எளிமையான ஆப்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களே உங்களுடைய மொபைலில் வந்து பே பண்ணிடலாம். இந்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 27/6/2024. ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 7/6/2024. பிரைமரி எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஜூலையில் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிரைமரி எக்ஸாம் ட்ரைனிங் பிஇடி வந்து 22/7/2024 27/7/2024 வரையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வித் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ஆகஸ்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து உங்களுக்கு செப்டம்பரில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வேறு எதுவும் இந்த எக்ஸாமை பற்றின டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.